வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லா வீடியோஸில் ஓப்பனிங்கில் சொன்னால் கூட சில பேர் திருப்பி எதுக்கு மண் எடுக்கிறீங்க கேட்குறாங்க. எனக்கு இது சொல்லியே ஓஞ்சி போயிடுது. இருந்தாலும் தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோஸை பதிவுகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னமும் ஜோஹர் எக்ஸ்பெடிஷனில் இருக்கோம். ஜோஹர் எக்ஸ்பெடிஷனில் 3வது நாள் முதல் பதிவு, முதல் கோவில் 749வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் டேசாச்சமர்லாங் உளுத்தீராமில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்க வந்திருக்கேன். நான் வரும்போது இந்த கோயிலோட திருப்பணிகள் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. கும்பாபிஷேகத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பதிவு வர நேரத்தில் இந்த கோவிலோட கும்பாபிஷேகமே நடந்து முடிஞ்சிருக்கும். இந்த ஆலயம் ஒரு சாதாரண தாமான்ல பின்புறத்தில் ஒரு திடல் பக்கத்தில் அழகாக உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டு வந்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல் ஆலயமாக மகாமாரியம்மன் ஆலயம் தொடங்கினேன். அடுத்து டத்தோ செல்லம் உளுத்தீராமில் இருக்கின்ற ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் மகா ராஜகோபுரத்தில் இருக்கிற இந்த அம்மனோட காட்சியை பாருங்க. காலையிலே ஒரு பெரிய கூஸ்பாமோட தான் எல்லை கடந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இது கோவில் அவ்வளோ அழகாக விசேஷமாக நல்ல சுத்தமாக, அதுவும் பக்தர்கள் நல்ல திரளாக அமர்ந்து சாமியை வழிபடுறதுக்காக அந்த ஆலயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அழகாக இருந்துச்சு, சொல்ல வார்த்தையே இல்லை. ஆலய நிர்வாகத்துக்கிட்ட நான் என்னோட எண்ணத்தை சொல்லியிருந்தேன். அவங்க ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். ஆனால் கோவிலை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு மனசுக்கு அவ்வளோ தூரத்துக்கு சாந்தமாக இருந்துச்சு. இது போன்ற சாந்தங்கள் சில ஆலயத்தில் தான் அமையும். அதுவும் இந்த ஆலயத்தில் குறிப்பாக எனக்கு கிடைச்ச கூஸ்பாமும் எனக்கு கிடைச்ச மன நிறைவும் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஜோஹருக்கு போனீங்கன்னா டத்தோ செல்லம் கருமாரியம்மன் ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த ஆலயத்துக்குள்ளாரே ஒரு அம்மாவுக்கு ஒரு நினைவு ஸ்டாச்சு உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் பல தெய்வங்கள் வழிபாடுகளை வச்சுருக்காங்க. எல்லாமே சைவமாக வச்சுருக்காங்க. அம்பாவை பார்க்கறது இந்த அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. பச்சை புடவையில கருமாரியம்மனை பார்க்கறது ரொம்ப அரிதுன்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக சிகப்பு புடவையில தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களோட அச்சே பாத்திரம் என்று ஒரு ப்ரோக்ராம் தலை தூக்கி நிற்கிது சொல்லலாம். இந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை கொடுக்கலாம், அது தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது எல்லா ஆலயத்திலும் செய்யணும்னு எனது அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 750 தொட்டுட்டோம். அடுத்து 751வது ஆலயமாக மலையடி ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் தமன் புத்திரி வங்சா உளுத்தீராமில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த காளியம்மனுக்கு பூக்குழி திருவிழா நடத்துவாங்களாம். இந்த ஆலயத்துக்கு போகும்போது ஒரு பெரிய கொம்பவுண்ட், பெரிய பாறைக்கு அடியில் தான் இந்த கோயிலை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த ஆலயத்தோட பழமையான பாறையும் பழமையான அம்மனும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கருஞ்சல வடிவத்தை உருவாக்கி வச்சு வழிபாடாக நடத்திட்டு வர்றாங்க. ஓம் காளி, ஜெய் காளி, ஸ்ரீகாளி அப்படின்னு சொல்கிற எல்லா விசேஷத்துக்கும் இங்கே பாருங்கள். இந்த காளியம்மன் 5 முகம் காளியம்மனை வச்சுருக்காங்க. அவங்க பின்னாடி இருக்கிற பாறை தான் முன்பு இந்த பாறைகளை வச்சு தான் வழிபட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உருவ வழிபாடுதல் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பாறையை அழகாக சிமெண்ட் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காளியம்மன் கோவில் ஓரத்திலே பார்த்தோமா சிவன் ஆலயமும் இருக்குது. சிவன் ஆலயம் பக்கத்தில் ஒரு நாகம்மன் ஆலயம் இருக்குது. இந்த 3 ஆலயமும் ஒரே உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன் போல. ஸோ அதனால் ஒரே கோயில் மண்ணாக தான் எடுத்திருந்தேன். இந்த ஆலய நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட கால் வழியாக அவங்க அனுமதி கொடுத்து ஒரு பிடி மண் அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து எடுக்க சொல்லி எனக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கும்போது அதோட நிறைவே வேற நிறைவாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உளுத்தீரம் அருகிலேயோ அல்லது ஜோஹருக்கு வந்தீங்கன்னா இது போன்ற பழமையான ஆலயங்களை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அடுத்து 752வது ஆலயமாக உளுத்தீரம் கம்போங்பாரூரில் இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ முருகர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வர காலங்களில் முருகருக்கு ஒரு விசேஷமான காலகட்டமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இங்கே பசங்களாம் பஜனைலாம் பண்ணியிருந்தாங்க. உளுத்தீரம் முருகரை பார்த்தீங்களா, ஒரு அழகான பையனை வடிவமைச்சு அவர் நின்று வேலோடு சிரிக்கிறத பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. முருகர் கோயிலாச்சே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லி வார்த்தையோட ஒரு பிடி மண்ணை கேட்டுட்டு வந்திருக்கேன்னு அனுமதி கேட்டிருந்தேன். தாராளமாக எடுத்துக்குங்க. எங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. பல கோயில் போகும்போது ஒன்று பூக்குழி மண்ணாக கிடைக்கும், சில கோயிலில் எல்லாம் ஸ்தல விருட்ச மண்ணாக கிடைக்கும், சில கோயிலில்
விபூதி மட்டும் தான் கிடைக்கும். இது அந்தந்த எல்லையில கொடுக்கப்படுற குறி. அந்த எல்லை என்ன சொல்லுதோ அந்த எல்லைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஒரு பிடி மண் எடுப்பேன். இந்த வேளையில எனக்கு இன்னைக்குள்ள பயணத்துல தொடங்கி ஹெல்ப் பண்ண பாஸ்கரன் அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த 2 நாளைக்கு அவர் தான் வந்து ஃபுல்லி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. மறவாமல் எங்களோட ஆலய நிர்வாகத்துக்கும் மிஸ்டர் சங்கரன் முனியாண்டி அவர்களுக்கும் மிஸ்டர் விஜய் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இவங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த ஜோஹர் எக்ஸ்பெடிஷன் வந்து தொடங்கி இருக்காது. நாளைக்கு இந்த ஊழு தீரம் எல்லையில மெத்த கோயிலை வந்து நம்ம செக் அவுட் பண்ண போறோம். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.